Hey guys, welcome to my channel YouTube videos. இந்த வீடியோவில் எப்படி SSD இன்ஸ்டால் பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வாங்கியிருக்கிற பிராண்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டிஜிட்டல் WD Blue SN550. இது வந்து NVMe சப்போர்ட்டட் SSDங்க. ஸோ திஸ் இஸ் ஸோ மச் ஃபாஸ்டர் தென் SATA SSD. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 5 times faster than SATA SSD. அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ ஃபாஸ்டராக இருக்குன்றதை நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அண்ட் திஸ் SSD வந்து பார்த்தீங்கன்னா NVMe வந்து எல்லா மதர் போர்ட் ஒரு எல்லா லேப்டாப்புமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டி இருக்காது. ஸோ பிஃபோர் யூ பையிங் திஸ் SSD உங்களுடைய சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க, உங்கள் மதர் போர்டு வந்து சப்போர்ட் பண்ணுமா இல்லையான்றது. ஸோ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 250 ஸ்டோரேஜ். சரி, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். என்னோடய லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா M.2 ஸ்லாட் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த M.2 ஸ்லாட்டில் தான் வந்து இந்த SSD இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேன். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக வந்து இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2280. ஓகே, ஸோ அதுக்கேற்ற சைஸில் இருக்கிற SSD தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கணும், உங்கள் லேப்டாப் எந்த மாதிரியான சைஸ் அண்ட் எந்த மாதிரி டைப் ஆஃப் SSD வந்து சப்போர்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ஈஸியாக இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் பேக் பேனல் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிஸ்டம் ஆன் பண்ணி பயாஸ் செட்டிங்ஸில் வந்து இந்த SSD வந்து டிடெக்ட் ஆகுதுன்றதை ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணி சிஸ்டம் ஆன் ஆனதுமே கண்டினியூஸ் F2 ப்ரெஸ் பண்ணுங்கள். பயாஸ் மோடில் என்டர் ஆகிடும். ஸோ நீங்கள் M.2 ஸ்லாட் செக் பண்ணிங்கன்னா SSD இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகும். எஸ், இட்ஸ் டிஸ்பிளேயிங். ஸோ வி ஆர் குட். தேங்க்யூ.